ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ரிச்சி கேர்ள் டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம டிசி அந்த கிளப்ல அப்படியே அசிங்கப்பட்ட கடுத்து நம்ம ஹீரோ கிட்டயும் சண்டை போட்டுட்டு இப்ப அப்படியே கோவமா அவளோட ரூமுக்கு தான் வருவானா. இப்ப அப்படியே இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்த கடுத்து நம்ம ஹீரோனுக்கு வெறும் அழுக மட்டும் தான் வரும். பாவம் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. இதுவே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் போய் அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக போவானா. அங்க பார்த்தா அவங்க அப்பா ஆல்ரெடி போன்ல தான் பேசிக்கிட்டு இருப்பான். என்னங்க பண்ண சொல்றீங்க, நான் பெத்தது ஒரு தருதலை, அதனால தான் இவ்வளவு அசிங்கமும் எனக்கு தேடி வருது. தயவு செஞ்சு இன்னைக்கு அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பணக்காரங்க கிளப் கிட்ட தான் நம்ம கிரத்திங்கோட அப்பா பேசிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோ கூலா உள்ள வருவான். அவன் அப்படியே அவங்க அப்பா கிட்ட, சொல்லுங்கப்பா என்னென்ன திட்டணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்க ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா வந்து நிப்பா அவங்க அப்பா முன்னாடி. அதுக்கடுத்து வழக்கம் போலதான் அவங்க அப்பா அப்படி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. டே நீ திருந்தவே மாட்டியா, ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துட்டு வந்துட்டே தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, பாருங்க நான் சொன்னதுல எதுவுமே பொய்யே கிடையாது, எல்லாம் உண்மையா தானே பேசினேன், அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை முதல் ஆரம்பிச்சது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்பயும் நம்ம ஹீரோ கெத்தாவே பேசிக்கிட்டு இருப்பானா. உடனே அவங்க அப்பா, இந்த குடும்ப மானத்தை வாங்குறதுக்குன்னு பிறந்து தொலைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாலாம் திட்டுவாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ, என்ன இப்ப உங்களுக்கு உங்க குடும்பமானம் போயிடக்கூடாது அவ்வளவுதானே, அப்ப நான் இன்னையில இருந்து உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கேஷுவலா அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ தான் உங்க குடும்பமே வேணான்ட்டான்ல, அதனால இப்ப தங்குற இடம் இல்லாதனால நம்ம ஹீரோனோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவான். அங்க வந்து அப்படியே ஸ்கை கூட தங்கிக்குவானா. ஆனா இவனை பார்த்து இந்த ஸ்கைக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியும். உடனே இங்க பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனை மட்டும் நீங்க சோகமா இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கேட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அப்படியே மனசுக்குள்ள இருக்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுவான். அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணுக்கு என்னோட கசினை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்மளுக்கே அந்த இடத்துல ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும், என்னது கசினா அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம கிரத்திங்கும் கவவும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாதான், ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் போல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த ஸ்கை அப்படியே இப்போ ஒரு கேள்வி கேட்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரும் 90% லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டோன்னே அந்த ஸ்கை அப்படியே, உங்களுக்கு இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகல, அது மட்டும் இல்லாம உங்களோட லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே திரு முடிச்சுக்கிட்டு, அது ஒண்ணும் இல்லடா, என்னோட லவ் அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு லைட்டா தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே ஸ்கை அப்படியே, ஏண்டா ரோட்ல போற வாரங்க பொண்ணு கிட்ட எல்லார்கிட்டயும் நல்லா வலிஞ்சிட்டு பேசுவேன், நீ லவ் பண்ற பொண்ணு கிட்ட லவ் சொல்றதுக்கு மட்டும் உனக்கு தைரியம் இல்லையா? இங்க பாரு, இது லைஃப் மேட்ரு, சோ நீ தான் தைரியத்தை வர வச்சுட்டு உன் லவ் சொல்லணும், அப்பனாதான் உண்மையில அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவானா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ சரி சரின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து யோசிப்பான், இப்படி ஒரு சின்ன பையன் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாளா. அப்பா அவ போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா அவங்க அப்பா திரும்பி அவளோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே ரீஆக்டிவேட் பண்ணிட்டாரு போல. இதோட சேர்ந்து அவங்க அப்பா ஒரு மெசேஜ் வேற அனுப்பிச்சிருப்பாரு, ஏ டேங் இனிமேலான்ட்டு ஒழுங்கா காசை பார்த்து செலவு பண்ணு அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு இப்ப எனக்கு பணம் திரும்பி வந்துருச்சு, ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, நான் என்ன ஆனாலும் டேங்க் தான், டிசியா மாறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இப்ப இன்னொரு பக்கம் கவோவா தான் காட்டுவாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் சென்ட் பண்ணிருப்பா. இவன் கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையும் இப்ப திரும்பி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு, சாரி கவோ, நான் யாருங்கிற உண்மையை உன்ட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டுருப்பாளா. அதுக்கடுத்து அப்படியே இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் நல்லா ஸ்கை கூட தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்க வந்த ஸ்கையோட அம்மா, டே இங்க என்னடா நடக்குது, இவன் எதுக்குடா இங்க வந்து படுத்திருக்கான், இது பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தங்குற டாம், இங்க பசங்களை வந்து ஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு ரொம்ப அமைதியா நம்ம ஹீரோயின் வருவாங்க. அவளுக்கு நம்ம ஹீரோவை பார்த்த என்ன பேசுறதுனே தெரியாது. அதனால அப்படியே அவனை அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் போய், இந்தாங்க என்னோட ரெண்ட், அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல இருந்து நான் அந்த ரூமை வெக்கேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா சொல்லுவாளா. இதை பார்த்தா இந்த ஹவுஸ் ஓனரே கேப்பா, என்னமா உனக்கு எதுவும் பிரச்சனையா, இன்னைக்கு ஆளே ரொம்ப டல்லா இருக்கே, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் கலகலன்னு இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம, என்ன இந்த கொஞ்ச நாளா நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து டக்குன்னு நம்ம ஹீரோ போய் அவளை ஸ்டாப் பண்ணி, ஏ டிசி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ சொன்னேல உன்னோட நிலைமையில எனக்கு புரியவே புரியாதுன்ட்டு, அதை புரிஞ்சுக்கிறக்காக என்னோட ஃபேமிலில இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு, டே நீ என்ன முட்டாளா, எதுக்கிட்ட சம்பந்தமே இல்லாம எனக்காக நீ உங்க ஃபேமிலியை விட்டு வந்து மிடில் கிளாஸ் லைஃப்னா எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இதுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. உடனே நம்ம ஹீரோயின், ஏ பாத்தியா உன்கிட்ட எந்த கேள்விக்குமே பதிலே இல்ல, சோ என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கோவமா போயிருவா. இப்ப நம்ம ஹீரோயின் கோவமா போனனால நம்ம ஹீரோ அப்படியே சோகமா இருப்பானா. இதை பார்த்த ஸ்கை, ஏ உனக்கு தான் டைம் கிடைச்சிச்சுல, அந்த கேப்ல அப்படியே எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அவட்ட சொல்லிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ யோசிப்பான், ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம எப்படியான தைரியத்தை வர வச்சு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கன்வே பண்ணி ஆகணும். ஆனா இப்ப எப்படி உள்ள போறது, இந்த மெயின் டோரை தாண்டணும்னா நம்மளுக்கு கீ கார்டு தேவையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்கை அப்படியே, இங்க பாரு என்கிட்ட எல்லாம் கீ கார்டு கேட்காத, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு கொன்றுவா
அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ சரி யாரான்னு வர வரைக்கும் நான் அங்கேயே வெயிட் பண்றேன், யாரான்னு உள்ள இருந்து வெளியே வருவாங்கல்ல அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நான் அந்த மெயின் டோர் வழியா உள்ள போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பான். எங்க இருந்து தான் அந்த ஹவுஸ் ஓனர் லேடி வருவானே தெரியாது. அவ வந்துட்டு என்கிட்டயே வேலையை கட்டுற பாத்தியா, உன்னால என்ன நடந்தாலும் உள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை வழி மறிச்சு நின்னுக்கிட்டு இருப்பான். இதுவே பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக கவவும் இங்க வந்திருப்பான். அவனும் எப்படி உள்ள போகணும்னு தெரியாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ஸ்கை யார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்பதான் நம்ம கிரத்திங் சொல்லுவான் அவன் தான் என்னோட கசின் அப்படிம்பானா. அதுக்கு உடனே ஸ்கை தம்பி நீ லேட் பண்ணாம சீக்கிரம் லவ் சொல்லிரு, அப்புறம் இதுதான் சாக்குன்ட்டு அவன் இன்னும் அந்த பொண்ணோட க்ளோஸ் ஆயிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அப்படி நம்ம கிரத்திங் கேஷுவலா அவனாலதான் உள்ள போக முடியாதுல அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அன்னாரன் பார்த்து அந்த மெயின் டோர் வழியா ஒரு பொண்ணு வந்தனையும் இந்த கேப் யூஸ் பண்ணிட்டு கவ உள்ள போயிருவான். நம்ம கிரத்திங்கும் அந்த ஹவுஸ் ஓனர் ரெடி கிட்ட அங்க பாத்தீங்களா அந்த பையன் மட்டும் நேக்கா உள்ள போறான், என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவான். ஆனா இதை பார்க்காத அந்த ஹவுஸ் ஓனர் லேடி டே நீ என்கிட்டே அடிச்சு விடுற பாத்தியா, இப்படிதான் ஒரு பிட்ட போட்டு உள்ள போயிடலான்னு பாக்குறியா, இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஒன்ன மட்டும் நான் உள்ள விடவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இவ பின்னாடி திரும்பி பார்க்காம இங்க பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ கவ வேற உள்ள போயிருவான். நம்ம ஹீரோ இன்னும் வெக்ஸ் ஆயிருவான். அதுக்கடுத்து அப்படியே அங்க இருந்து ரொம்ப சோகமா போங்கடா நீங்களும் உங்க ரூல்ஸும் அப்படின்ட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துருவானா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ நம்ம ஸ்கையோட அம்மா வெளியே ஒரு நைட்டியை காய போட்டிருப்பாளா, அதை பார்ப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா மனசுக்குள்ள வந்துரும். இப்ப அப்படியே மேல நம்ம ஹீரோனோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு போய் பார்த்தா நம்ம கவோ. இவனை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோன் அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல திரும்பி கதவை பூட்டிடுவா. நம்ம கவோக்கு ஒண்ணுமே புரியாது. இவ எதுக்கிட்ட கதவை பூட்டினா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். நம்ம ஹீரோன் அப்படியே எனக்கு தெரியும் நான் யாருங்கிற உண்மையை உன்கிட்ட முன்னாடி சொல்லல, அதனால நீ கோவமா இருப்ப, அதனாலதான் என் கூட சண்டை போட இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதை கேட்டோன்னு கவோ அப்படியே இங்க பாரு நான் உன் கூட சண்டை போடலாம் வரல, பட் இப்ப நீ கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்க வாய்ப்பே இல்ல, அதனாலதான் உன்னை சேர் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசுவான். இப்ப அப்படியே கீழே தான் காட்டுவாங்க. அங்க அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா அவங்க பையன் ஸ்கை கிட்ட திரும்பி எப்படியும் அந்த கிரத்திங் இங்க வருவான், என்ன ஆனாலும் அவனை உள்ள மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஸ்கை எப்படி பின்னாடி பார்ப்பான். அவங்க அம்மாவோட நைட்டி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். இதுலயே நம்ம ஸ்கை புரிஞ்சுக்குவான் சரி இதெல்லாம் கிரத்திங்கோட வேலைதான் அப்படின்ட்டு. உடனே அவங்க அம்மாவை அந்த சைடு அப்படியே திரும்பவே விடாம கண்டினியூஸா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த நைட்டி எடுத்துருவான். இப்ப அப்படியே திரும்பி மேலதான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் கவோ கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாளா. உனக்கு என் மேல கோவமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அப்படியே கவோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான் சின்ன வயசுல கியூட்டா பார்த்த அந்த சோயா மில்க் பொண்ணுதான் நீ அப்படின்னு தெரிஞ்சனையும் எனக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருந்துச்சு, உன் மேல எந்த கோவமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு இப்ப ஆனந்த கண்ணீரே வந்துடும். அப்பனா நீ என் மேல கோவமாவே இல்லையா, இந்த 2 நாளா என் வாழ்க்கையில நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்துருச்சு, அட்லீஸ்ட் இதுவான் ஒன்று ஸ்வீட்டா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே திரும்பி கீழே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நைட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள வருவான். ஆனாலும் கீ கார்டு எல்லாம் உள்ள போக முடியாதுல, அதனால யாரான்ட்டு உள்ள இருந்து வருவாங்க, இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம திரும்பி உள்ள போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இதை வந்து சடனா நம்ம ஸ்கையோட அம்மா பாத்துருவா. அவ பாத்துட்டு எவடா இவ ஏன் ட்ரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு திட்டலான்னு போவா. ஆனா போன கடுத்ததான் அவளுக்கு தெரியும் அங்க நிக்கிறது பொண்ணே இல்ல நம்ம கிரத்திங் அப்படின்ட்டு. கரெக்டா இன்னாரன்னு பார்த்து ஒரு பொண்ணு அந்த மெயின் டோரை திறக்க வருவாளா. இங்க இருந்து அந்த ஹவுஸ் ஓனர் லேடி கத்துவா ஏ பொண்ணு அந்த டோரை மட்டும் திறந்துராத இல்லனா அவன் உள்ள ஓடிடுவான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ இங்க இருந்து ஏ பொண்ணு ப்ளீஸ் 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 லைட்டா கதவை துறையன் இது லவ் மேட்டர் அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இங்கிட்ட ஒரு பக்கம் அந்த அபார்ட்மெண்ட் பொண்ணு, இன்னொரு பக்கம் அந்த அபார்ட்மெண்ட் ஓனர், இவங்க 2 பேருக்கு நடுவுலயும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த டோரை திறக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட் லாஸ்ட் எப்படியோ அவன் கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் போட்டு அந்த கதவை எப்படியோ திறந்துட்டு வேகமா இப்ப ஓடுவான். ஆனா என்ன ஓடி என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டா வந்திருப்பான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை கெட்டப்லாம் போட்டு இப்போ நம்ம ஹீரோயின் ரூம் கிட்ட வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினும் அந்த கவவும் ஹக் பண்ணிட்டு நிப்பாங்க. இதை பார்த்து நீ பாவம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். இப்ப இவனை துரத்திக்கிட்டே அந்த ஹவுஸ் ஓனர் லேடி வந்திருப்பாளா. அவ டே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க பசங்களாம் நாட் அலோடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரத்திங்க பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம கிரத்திங்க என்ன மட்டும் சொல்றீங்க, அங்க பாருங்க ஒருத்தன் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம கவாவையும் சேர்த்து போட்டு விட்டுருவான். அதுக்கடுத்து என்ன நம்ம கவோ கிரத்திங் 2 பேருமே இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. இப்ப வெளியே நம்ம ஹீரோ நைட்டியோட ரொம்ப சோகமா இருப்பானா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கவோவை தான் பார்க்கணும். அவன் நம்ம ஹீரோ அப்படியே டீஸ் பண்ணிக்கிட்டு ஹாய் ஆன்ட்டி யாரு நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல அப்படியே தயங்கிக்கிட்டே கவோ கிட்ட நீ உன்னோட லவ் அவகிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டியா, கேம்ப்ல வச்சு சொன்ன நான் அவளை லவ் பண்ண போறேன் டேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ உங்க லவ் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இதை கேட்டோன்னு கவோ அப்படியே அமைதியா இதெல்லாம் நான் சொன்னேன் தான், பட் ஆனா இன்னும் என்னோட லவ் நான் அவகிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே என்ன முட்டாள்னு நினைச்சியாடா, இப்பதான் மாடியில பார்த்தேன் 2 பேரும் அப்படி ஹக் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருந்தீங்க, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கேம்ப்லயே வச்சு பார்த்தேன் நீ அங்கேயும் அவளை ஹக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டோன்னு அந்த கவோ ஆமாண்டா நான் அவளை ஹக் பண்ணேன் தான், இப்ப மாடியில ஹக் பண்ணது வந்து அவ பாவம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தா அதனால அவளை கன்சோல் பண்றதுக்காக ஹக் பண்ணேன், ஆனா அந்த கேம்ப்ல நான் ஹக் பண்ணது வந்து ஒருத்தவனை ஜெலசாக்கறக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோக்கே ஒண்ணும் புரியாது ஒரு செகண்ட்ல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கேட்பான் டே இங்க பாரு சும்மா என்னத்தியான்னு சொல்லாத, அன்னைக்கு டென்ட் முன்னாடி நின்னு நீங்க 2 பேரும் கிஸ் பண்ண போனீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு இப்ப கவோ அன்னைக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இப்பதான் டீடைலா சொல்லுவான். என்னன்னா உண்மையிலே நம்ம கவோ நம்ம டிசியை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல க்ளோஸா போயிருப்பான். ஆனா அண்ணாரன் பார்த்து டிசி ரொம்ப
இறுக்கமா கண்ணை மூடி இருப்பாளா, இதுலயே அந்த கவோ கண்டுபிடிச்சிருவான். இப்ப பிரசன்டா டிசி மனசுக்குள்ள கவோ இல்ல அப்படிங்கறது. அது மட்டும் இல்லாம டிசியுமே அவன் மனசளவுல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கா அப்படிங்கறதையும் கவோ ஒழுங்கா புரிஞ்சுக்குவான். இது ஆக்சுவலி நம்ம கவோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலதான் இப்படி நம்ம ஹீரோயினை டெஸ்ட் பண்றக்கா அவன் பண்ணிருப்பான். இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாத்தியா நீ எவ்வளவு இறுக்கமா கண்ணை க்ளோஸ் பண்ணிருக்கேன்ட்டு, இதுல இருந்தே உனக்கு நல்லா தெரியுது உனக்கு இப்ப ஏன் மேல இஷ்டம் இல்ல, உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு, அது யாருன்ட்டு நீ தெளிவா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம கவோ எதுக்காக பண்ணுவானா, அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருந்திருக்கும், நம்ம கிரத்திங்க்கு இந்த டிசி பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம கிரத்திங்க வெறுப்பேத்தி அவனே டிசி கிட்ட போய் அவனோட லவ் சொல்லணுங்கிறக்காகவும், டிசி பொண்ணும் அவ மனசுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுங்கிறக்காகவும் தான் கவோ இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கேட்பான், அப்பனா உனக்கு டிசி மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லையா அப்படின்ட்டு. டே நான் இது எல்லாமே உங்க 2 பேருக்காக தான் பண்ணேன், எனக்கு உண்மையில அவன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லடா, சும்மா உன வெறுப்பேற்றக்காக அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி அப்ப உண்மையிலே கவோக்கு நம்ம ஹீரோயின் மேல எந்த ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல போல. அதுக்கடுத்து இப்ப அந்த கவோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் கூட நீ அந்த டிசி பொண்ணை தான் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன், ஆனா இப்ப சில பல உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நீ டிசியை லவ் பண்ணல டேங்க தான் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா சின்ன வயசுல கவோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்திருப்பான்ல, அவ கண்ணாடி உடஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டு, அது ஆக்சுவலி கொடுத்தது நம்ம கவாவே இருக்காது, நம்ம கிரத்திங் தான் வேலைக்காரிட்ட சொல்லி கொடுக்க சொல்லியிருப்பான். ஏன்னா கவும் கிரத்திங்கும் கசின்ஸ் தானே. சோ சில நேரம் நம்ம கிரத்திங் கவ வீட்டுக்கு போயிருப்பான். அவனுக்குமே சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கும். சோ அதனால கவோட பேரை சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அந்த கண்ணாடியை கொடுத்தது நம்ம கிரத்திங் தான் போல. சோ இப்ப இதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம கவோ அப்படியே ஓட்டுவான். உனக்கு சின்ன வயசுலயும் அவளதான் பிடிச்சிருந்துச்சு, இப்பயும் அவளதான் பிடிச்சிருக்கு, இன்னும் எதுக்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, சட்டு புட்டு லவ்வ சொல்லிட்டு அடுத்த வேலைகளை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இதுவே அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம டிசியை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே பிம்முக்கிட்டே ரிக்கா கிட்டே தான் பேசிக்கிட்டு இருப்பாளா, அப்படியே ரொம்ப அழுதுட்டே பேசுவா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உண்மையான பேக்ரவுண்ட உங்ககிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன், என் மேல கோவமா, இதனால என்ன வெறுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. அதுக்கு உடனே அந்த பிம்மு ரிக்காவும், இங்க பாரு நீ டிசியா இல்ல டேங்கா அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் நேம் மட்டும் தான், அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்டேட்டஸ் எங்களுக்கு சுத்தமா முக்கியமே இல்ல, ஏன்னா நாங்க உன் கூட பழகுறதுக்கு காரணமே நீ உண்மையில எப்படிப்பட்ட பர்சன், எப்படிப்பட்ட கேரக்டர் உனக்கு இருக்கு அப்படிங்கறதுனால மட்டும் தான் அப்படின்ட்டு இப்ப அந்த பிம்மு ரிக்காவும் சொல்லுவாங்களா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும். சே பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் அவளுக்கு 2 நாள் முன்னாடி நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வரும். அந்த கிளப்புக்கு வெளியே வச்சு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், இங்க பாரு எல்லாரும் உன்கிட்ட வெறும் பணத்துக்காக மட்டும் பழக மாட்டாங்க, மெயினா உன்னோட கேரக்டருக்காக தான் உன்கிட்ட பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதெல்லாம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒன்னொன்னா ஞாபகம் வரும். இங்க அப்படியே நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சாடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிம்மு ரிக்காவும் இப்ப அப்படியே லைட்டா வில்லத்தனமா சிரிப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு வீடியோ கொண்டு வந்திருப்பாங்க போல. அந்த வீடியோவை இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சுக்கிட்டே, இது நம்ம ரிவெஞ்ச்கான டைம், அந்த ஹனியை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், சீ இது என்ன இப்படிப்பட்ட ஒரு வீடியோவா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் அந்த ரிக்கா பொண்ணு சொல்லுவா, இந்த வீடியோ யார் அனுப்பிச்சான்னு தெரியல, ஆனா அந்த வீடியோ அனுப்பிச்சவங்களுக்கு கண்டிப்பா ஹனியை சுத்தமா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்ம மூலியமா பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் இங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு அந்த ஹனி பொண்ணு அப்படி ஹேயா நடந்து வந்துகிட்டு இருப்பாளா. இப்ப அவ முன்னாடி போய் நம்ம டிசி அப்படி நின்னு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு, இந்த வீடியோவை பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவா. இதை பார்த்தனே ஹனிக்கு அப்படி கை கால்ல உதற ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து அப்படியே கடுப்புல நம்ம ஹீரோயின் அடிக்கலான்னு வருவா. உடனே நம்ம ஹீரோயின், நீ இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சேனா இதை நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவா. உடனே இப்ப அப்படியே அந்த ஹனி லைட்டா பம்மிக்கிட்டு, டிசி தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாத, நீ மட்டும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணன்னு வச்சுக்கவே என் மானம் மரியாதை எல்லாம் போயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பம்மிக்கிட்டே பேசுவாளா. இதை பார்த்த பிம்மோரிக்காவும், என்னம்மா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே சவுண்ட் எகிரிச்சு, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மெயினா டிசியை கிளப்ல வச்சு அசிங்கப்படுத்துறப்ப உன் வாய்ஸ் எப்படிலாம் ஹையா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஃபியூஸ் பண்ண மாதிரி மொத்தமா லோ ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்த ஹனி அப்படியே ரொம்ப கெஞ்சுவா, ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க மட்டும் இந்த மாதிரி எதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் என்னால அந்த கிளப்புக்குள்ள சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ கெஞ்சுவா. இதுக்கு அந்த பிம்முரிக்காவும், எங்க ஃப்ரெண்டை மட்டும் நீ வச்சு செஞ்சல உன்னை எப்படி நாங்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹனி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம டிசி என்ன யோசித்தான்னு தெரியல, டக்குன்னு எல்லாரும் நிறுத்தி, இங்க பாரு ஹனி, நான் கண்டிப்பா இனி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நீ எங்க கிட்ட எந்த வம்பும் வளர்க்காம இரு, அதுவே எங்களுக்கு போதும், இப்ப நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிசி முன்னாடி போயிருவா. பிம்முரிக்காவுக்குமே ஒண்ணுமே புரியாது, இவன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. அவங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டுவாங்க, நம்மளுக்கு ஒரு செமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவளை வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப நம்ம டிசி அப்படியே, அவதான் முட்டாள்தனமா என்ன கஷ்டப்படுறதுக்கு என்னென்னமோ பண்ணா, அதே இதை எப்படி நம்ம அவளுக்கு பண்ண முடியும், காயப்பட்டவங்க எப்பயுமே இன்னொருத்தவங்களுக்கு அந்த காயத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தத்துவமா நம்ம ஹீரோயின் பேசுவாளா. இதெல்லாம் கேட்ட பிம் அப்படியே, நீ உண்மையிலே ட்ரூ ஏஞ்சல்மா, ஓ இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கடுத்து இப்போ அந்த கிளப்ல தான் காட்டுவாங்க அந்த ஹனி பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் அவளோட ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. இதுல இம்ப்ரெஸ் ஆகி போன எல்லாருமே, இவ உண்மையிலே பணக்காரி, ஓகே அப்ப இவளை செலக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற
மாதிரி செலக்ட் பண்ணலாம்னு வருவாங்க. அப்ப கரெக்டா இவங்க எல்லாரோட போனுக்கும் அட் அ டைம்ல ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹனியோட வீடியோ. இத பார்த்து இந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் என்னமா இது, நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் ஒருவேளை இது ஒரு 18+ வீடியோவோ அப்படின்னு நினைச்சா அதுல இருக்கிறதோ நம்ம ஹனி நெயில் கட் பண்ற வீடியோ. இதுல என்னத்தர நீங்க குத்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல யோசிக்க தோணும். அப்புறம் தான் அந்த வீடியோவை நம்மளுக்கு காட்டுவாங்க. அதுல அந்த ஹனி பொண்ணு வெறும் நெயில மட்டும் கட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டா. அந்த நெயில் எடுத்து அப்படியே வாயில வைக்கிறது, அப்படியே ஸ்மெல் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி கன்றாவியான பிஹேவியர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இது வந்து ஒரு டீசன்ட் பிஹேவியரே கிடையாதுல. அதனாலதான் இதை பார்த்துட்டு நீ எல்லாம் பணக்காரங்க கிளப்ல இருக்கிறக்கே லாய்க்கு இல்ல, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவ்வளவு நடந்தனையும் நம்ம ஹனி கடுப்பாயிருவா. இதெல்லாம் கண்டிப்பா அந்த டிசியோட வேலையா தான் இருக்கும். போஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டேல அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் கடுப்புல இருப்பா. அடுத்து கடுப்பான ஹனி ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அறதா விடுவா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இந்த ஹனி வாட்டுக்கு அடிச்சுட்டு நல்லா திட்ட ஆரம்பிச்சிருவா. போஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுட்டியே, நீ எல்லாம் ஒரு டெவில், உன்னை நம்பினது என்னோட தப்பு தான். இப்ப உன்னால நான் அந்த கிளப்புக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளா. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயின் அடிக்க வருவா. நல்ல வழியை கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்துருவான். ஆனா அவன் மேல அந்த அடிபட்டுரும். இதை பார்த்து அந்த பிம்மூரிக்காவும், நீ என்ன வயலன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அப்ப சண்டை தான் போடணும்னா வா நாங்களும் ரெடி அப்படின்ட்டு இப்போ பிம்மூரிக்காவும் ஹனியை நல்லா இருக்குமா பிடிச்சு அடிக்கலான்னு போவாங்களா. அப்ப அந்த வழியா கரெக்டா ஃபா வருவா. உடனே ஹனி ஃபா சீக்கிரம் வா, இவங்க பாரு என்ன அடிக்க போறாங்க, என்ன வந்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த ஃபா பொண்ணு திடீர்னுட்டு ரிக்கா நீ அடி, நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். உடனே அந்த ஃபா அப்படியே எனக்கு உனக்கு அடிமையா இருந்து ரொம்ப கடுப்பாகுது, நீ என்ன எப்ப பார்த்தாலும் நீ தான் ஹெட்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருப்பியா, உனக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இப்பதான் கரெக்டான டைம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இதுலயே அந்த ஹனி பொண்ணு கண்டுபிடிச்சிருவா இந்த ஃபா தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்ட்டு. என்னன்னா இவங்க 3 பேர் எப்பயும் ஒன்னா தானே இருப்பாங்க. அப்ப அவ இந்த மாதிரி நெயில் கட் பண்ணி ஒரு மாதிரி ஆக்வர்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கதை ரெக்கார்ட் பண்ணதே இந்த ஃபாவா தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கேங்குக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பா. சரி அவங்களே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அவங்க எதுவுமே பண்ணலன்னு தெரிஞ்சனியும் நம்மளே பண்ணிருவோம் அப்படின்ட்டு இந்த ஃபா தான் எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்டுருப்பா. இதை கேட்டுன்னு அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா இது, இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா இவங்களுக்குள்ள எப்படி ஒரு போட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இதெல்லாம் கேட்டுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அதான் அவன் நடிக்கல, இப்ப என் மேல இருந்து கையெடு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டா திட்டிட்டு அங்க இருந்து வேகமா போயிருவா. ஆனாலும் நம்ம ஹீரோ விடாம அவ பின்னாடியே போய் பேசலான்ட்டு போவானா. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி இருக்க மாட்டா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கும்ல, அவளுக்கு கூட இவ டேங்க் அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே தெரியும். அந்த பொண்ணு இங்க வருவா. அவ வந்துட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா, அப்போ டிசி இவன் தான் சின்ன வயசுல கவோவா அப்படின்ட்டு அவ வாய திறப்பா. உடனே நம்ம கிரத்திங் போய் வாய மூடிடுவான். நம்ம ஹீரோயின் நீங்க நம்ம பேசுங்க, எனக்கு அதெல்லாம் கேட்கணும் அவசியமே இல்ல அப்படின்ட்டு கோச்சிட்டு போயிருவா. ஆக்சுவலா அந்த பொண்ணு என்ன சொல்ல வந்திருப்பானா, சின்ன வயசுல இவன் தான் கவோவா இருந்து உனக்கு கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்தான், அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருப்பா. ஏன்னா இந்த பொண்ணு சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டுல தானே இருந்தா. சோ இவளுக்குமே அது தெரிஞ்சிருக்கு சின்ன வயசுல அங்க இருந்தது கவோ இல்ல கிரத்திங் தான் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கோவமா போனோம். அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அப்பனா நீ இன்னும் எதுவுமே அவகிட்ட சொல்லல, நீ சின்ன வயசுல அவளுக்கு செஞ்சதெல்லாம் சொன்னாதானே அவளுக்கு உங்கள ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா விஷயமும் கை மீறி போயிருச்சு, இன்னமும் நீ எந்த உண்மையும் சொல்லலைன்னா அப்புறம் உன்னால கடைசி வரைக்கும் அவ கூட சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணுமா. அதுக்கடுத்து இந்த பொண்ணு சொன்னதையே நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கேண்டீன்ல நின்று யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த சீனியர் ஒருத்தர் இருப்பான்ல, அவ வந்து என்னடா எப்பயும் வளவளவலன்ட்டு தான் பேசிக்கிட்டு யாரும் வம்பளுத்துக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோ அவனுக்குள்ள இருக்க டவுட் எல்லாம் சொல்லுவான். இங்க பாருங்க எனக்கு ஒரு சின்ன டவுட், எனக்கு ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு நான் சின்ன வயசுல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா அதெல்லாம் பண்ணது நான் இல்ல வேற ஒரு பர்சன் சொல்லி அந்த பொண்ணு இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நல்லா டீனேஜரா இருக்கிறப்பையும் எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, ஆனா பாஸ்ட்ல அவ லைஃப்ல இருந்தது நான் தான் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த சீனியர் அப்படியே இங்க பாரு உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்களுக்குள்ள நடந்த எல்லா உண்மையான விஷயங்களும் நீ அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா உண்மையை மறைக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்ல, நீ உண்மையிலே உங்க சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியரும் அவன் பங்குக்கு அட்வைஸ் பண்ணுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வேமா நம்ம டிசியை பாக்கறதுக்கு தான் ஓடுவான். அங்க ஒரு லாக்கர் ரூம்குள்ள தான் இருப்பாளா. இவன் அதை எதையுமே மைண்ட் பண்ணிக்காம வேமா உள்ள போயிருவான். உள்ள போயிட்டு டிசி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அங்க பார்த்தா டிசி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ உடனே டே பொறுக்கி வெளியே போடா, இதுதான் சாக்குன்ட்டு அப்படியே உள்ள வந்து எல்லாத்தையும் பாக்குறியா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம கிரத்திங் அப்படியே இங்க பாரு நான் பின்னாடி திரும்பிக்கிறேன், ஆனா சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லி ஆவேன், என் தயவு செஞ்சு முழுசா கேளு, எனக்கு உன்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேத்தெல்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், ஸ்டார்டிங்ல அது ஏதோ சைல்ட்ஹுட் கிரஷ் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா திரும்பி காலேஜ்லயும் நீ தான் டேங் அப்படின்னு தெரிஞ்சனையும் என் மனசு சின்ன வயசு மாதிரியே திரும்பி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாத்தையும் சொல்லுவானா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இதுல ஒண்ணுமே புரியாது, இவன் நம்மள சின்ன வயசுல லவ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் நம்ம கிரத்திங் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவான். இந்த மாதிரி சின்ன
சின்ன வயசுல நீ கீழே விழுந்தப்ப உன்னை தூக்கி விட்டது, உனக்காக கண்ணாடி கொடுத்தது, அது எல்லாமே கவோ கிடையாது, நான் தான். ஆக்சுவலி சொல்ல போனா அந்த டைம்ல கவோ இந்த ஊர்லயே இல்ல, அவன் அப்ராட்ல தான் இருந்தான். நான் சின்ன பையங்கிறனால சும்மா அவன் நேம் யூஸ் பண்ணி உன்னை வம்பளத்தேன். பட் எனக்கு அப்பயுமே உன்னை பிடிக்கும், இப்பயும் உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கிட்ட நம்ம ஹீரோனுக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். அட பாவி, அப்ப நான் சின்ன வயசுல பார்த்தது நீதானா, கவோ கிடையாதா? அப்பனா உனக்கு சின்ன வயசுலயே என் மேல இன்ட்ரெஸ்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, ஆமா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு சின்ன வயசுலயும் சரி இப்பயும் சரி உன்னதான் பிடிக்கும். பட் ஆனா உண்மையிலே உனக்கு என்ன பத்தி என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அது எதுக்கு நான் உன்கிட்ட எல்லாம் சொல்லணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு இப்ப வீம்புக்குனே நம்ம ஹீரோவை கலாய்ப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோ திரும்பி திரும்பி கேட்பான், அப்பனா உனக்கும் என்ன பிடிச்சிருக்குதானே அப்படின்ட்டு கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு, அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இதை வந்து பிம்மு ரிக்கா அங்க நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. ரிக்கா உடனே, டே அவ சொல்லணும் என்ன, நான் சொல்றேன், அவ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலனா நீ ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வா, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிக்கா பொண்ணு சொல்லுமா. உடனே இப்ப நம்ம ஹீரோயின், ஐயோ அதெல்லாம் இல்ல, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம கிரத்திங்க்கு அவ்வளவு ஹாப்பி. உடனே அப்படா நான் ஹக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின், டே நான் கூட தான் உன்னை கிஸ் பண்ணேன், பெர்மிஷன் கேட்டா கிஸ் பண்ண, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே பிம்முக்கு ரிக்காவுக்கு ஷாக் ஆயிரும். அட பாவிகளா, இவங்க லவ் சொல்றதுக்கு முன்னாடி கிஸ் எல்லாம் வேற பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. என்ன அதே இடத்துல நம்ம ஹீரோ வேமா போய் நம்ம டிசி ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பதிலுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு ஐ லவ் யூ கிரத்திங் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அவங்க லவ் கன்ஃபஸ் பண்ணிக்குவாங்க. இதோட அப்படியே கதை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே அந்த பணக்காரங்க கிளப் தானே. அந்த பணக்காரங்க கிளப் இருக்கிற பில்டிங்கே நம்ம ஹீரோவோடது. அவன் உடனே அவங்க பாட்டி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த கிளப்பே வேண்டாம், அதுல இருக்கிற எல்லாருமே ஏழைகள் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா போட்டு விடுவான். அப்புறம் என்ன, நம்ம கிரத்திங்கோட பாட்டி கிரத்திங்கோட அப்பாவுக்கு நல்ல 4 வசவு கொடுத்து அந்த கிளப்பே இழுத்து மூடிடுவா. இதனால நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து அந்த கிளப்பே பிடிக்காதுல, அதனால இப்ப அது போனோனையும் நம்ம ஹீரோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம டிசியும் கிரத்திங்கும் அவங்க லவ் நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃப்ரீயா சோயா மில்க் ஒன்னா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோனுக்கு தான் செம ஹாப்பி. அப்படியே அங்க வர எல்லார்கிட்டயும் இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ரொம்ப இழிச்சுக்கிட்டே சொல்லுவா. அப்படியே இதே ஹாப்பினஸோட இந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமால வர மாதிரி உங்களுக்கும் சைல்ட்ஹுட் கிரஷ் யாரான்னு இருந்தாங்கன்னா அவங்க பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.